ஹாலில் உட்காந்து ஈஸ்வரி இனியா செலியா 3 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஈஸ்வரி வந்து கோபி கூட மறுபடியும் பாக்யாவை சேர்த்து வாழ வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. கோபி பாக்யா கிட்ட பேசும்போது தனி சந்தோஷம் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாக்யா மட்டும் கோபி கூட சேர்ந்து இருந்தா சந்தோஷமா இருப்பா, அதனால நம்ம சீக்கிரமா இந்த ராதிகாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போடுறாங்க 3 பேரும் சேர்ந்து. ஆனா அது எப்படி பாட்டி முடியும் அப்படின்னு சொல்லிட்டு செலியன் கேட்கிறாரு. உடனே ஈஸ்வரி இருந்துட்டு உன் வாழ்க்கையில என்ன நடந்துச்சு, மாலினி இடையில வந்தா தானே, அதுக்கப்புறம் நீ ஜெனி காலில் விழுந்து அதை இதையும் பண்ணி அவ கூட மறுபடியும் சேர்ந்து வாழலையா, அப்படித்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இனியாவும் கோபியும் உட்காந்து ஹாலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து மயு அங்கே வராங்க. அங்கே வந்துட்டு டேடி நான் வந்து காம்படிஷனில் வின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதை கேட்டோன்னே கோபி இருந்துட்டு அப்படியாடா செல்லும், கங்க்ராட்ஸ்டா, உனக்கு என்ன கிஃப்ட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. உடனே மயு வந்து எனக்கு சின்ன சின்ன பொருளெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக ஒரு சின்ன பவுச் ஒன்று வேணும் டேடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே கோபி இருந்துட்டு என்னடா செல்லும், காம்படிஷனில் வின் பண்ணியிருக்க, அதுக்காக கிஃப்ட் ஏதாவது பெருசாக கேளுன்னு சொன்னால் நீ என்னமோ இந்த மாதிரி கேட்குற, ஏதாவது பெருசாக கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இல்லை டேடி எனக்கு இதுவே போதும், வேற எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மயு சொல்கிறாங்க. உடனே கோபி இருந்துட்டு சரி நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன், நம்ம 2 பேரும் ஷாப்பிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு கோபி வந்து ரூமுக்கு போய் ரெடி ஆகிட்டு வராரு. கோபி வரதுக்குள்ள ஈஸ்வரி வந்து அங்கே நின்றுட்டு இருக்க மயு வந்து திட்டிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் அம்மானால தான் வந்து அவனுக்கு முதல்ல உடம்பு சரியில்லாம ஆச்சு, நீ இப்போ சும்மா இருக்க மாட்டியா, நீ என்னத்தை பெருசாக அப்படியே ஜெயிச்சுட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு உன்னை வெளியில் கூட்டிகிட்டு போகணுமா அவன், ஆமாம் நீ எதுக்கு அவனை வார்த்தைக்கு வார்த்தை அப்பா அப்பான்னு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஈஸ்வரி வந்து மயு கிட்ட இப்படி பேசுறத வந்து பாக்யா கேட்டுறாங்க. உடனே பாக்யா வந்து ஈஸ்வரி பார்த்து நீங்க எதுக்கத்தை இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்கறாங்க. ஆனா ஈஸ்வரி வந்து பாக்யா பேசுறது எதுவுமே காதுல வாங்கிக்காம மயு வந்து திட்டிக்கிட்டே தான் இருக்காங்க. அதோட விடாம நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு அப்பா அப்பான்னு சொல்லிட்டு திரியிற வேலை வச்சுக்காத, எழில் செலியா இனியாக்கு மட்டும்தான் கோபி அப்பா, உனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. நீ யாரோ குடிகாரம் பெத்த மகதானே அப்படின்னு வேற மயுவை சொல்றாங்க. அதை கேட்டு மயு வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து கரெக்டா வந்து வெளியே போயிருந்த ராதிகா வந்து வந்துடுறாங்க. ராதிகாவை பார்த்தோன்னா மயு ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து இதை வாங்கி கூட அதை வாங்கி கூடன்னு ஒரே தொல்லை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி கதையை மாத்தி சொல்றாங்க. உடனே ராதிகா வந்து உனக்கு எது வேணும்னாலும் நீ என்கிட்டயே கேட்க வேண்டியதானே, எதுக்கு மத்தவங்க கிட்ட எல்லாம் கேட்கற அப்படின்னு சொல்லிட்டு மயு கிட்ட சொல்றாங்க. உடனே மயு வந்து நான் கேட்கலமா, டாடி தான் என்ன வேணும்னு கேட்டாரு, அதனாலதான் வந்து நான் பவுச் வேணும்னு சொல்லி கேட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி பரவாயில்லவா நான் வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா கூப்பிடுறாங்க. அப்ப கரெக்டா கோபியும் அங்க வந்துடுறாரு. கோபிக்கு வந்து இங்க நடந்தது எதுவுமே தெரியாம சரி போலாம் மயு வா கிளம்பு நானே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா ராதிகா வந்து வேண்டாம் நானே கூட்டிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போயிடுறாங்க. உடனே ஈஸ்வரி வந்து அப்பவும் கோபியை பார்த்துட்டு நீ கூட்டிட்டு போறேன்னு சொல்ற, எப்படி உன்னை மதிக்காம அவ கூட்டிட்டு போறான்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி மாத்தி பேசி ராதிகாவை வந்து கெட்டவளாக்குறாங்க. ஈஸ்வரி இப்படி மாத்தி பேசுறத பார்த்து பாக்யாக்கு வந்து பயங்கர கோவம் வருது, கோவப்படுறாங்க. ஆனா பாக்யா பேசுறது எதுவுமே காதுல வாங்கிக்காம ஈஸ்வரி வந்து நீ இனியாவை கூட்டிட்டு போயிட்டு வா, அவளுக்கு ட்ரெஸ் எடுக்கணும்னு சொன்னால எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லிட்டு கோபி கிட்ட சொல்றாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த பாக்யா வந்து இவங்க கிட்ட பேசி எந்த பிரயோஜனம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு கோவமா போயிடுறாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா மயுவை கார்ல கூட்டிட்டு ராதிகா போயிட்டு இருக்காங்க. மயு வந்து கார்ல சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. மயுவை பார்த்துட்டு ராதிகா வந்து அவங்களை சமாதானப்படுத்திட்டு 2 கிஃப்ட் வாங்கிக்கலாம், ஐஸ்கிரீமும் வாங்கிக்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லி பேச மயுவை வந்து சமாதானப்படுத்துறதுக்காக முயற்சி பண்றாங்க. ஆனா மயு வந்து எதுவுமே பேசாம அழுதுகிட்டே இருக்காங்க. ஏன் மம்மி நீங்க வந்து டேடின்னு சொல்லி கூப்பிட சொல்றீங்க, அப்புறம் ஏன் என்ன பாட்டு திட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மயு வந்து அப்பாவியா கேட்கறாங்க. உடனே ராதிகா வந்து அவங்க பேசுறதெல்லாம் நீ பெருசா எடுத்துக்காத மயு, உன்னோட சந்தோஷத்துக்காக நான் சில முடிவுகளை எடுத்திருக்கேன், ஆனா அது உனக்கு கஷ்டத்தை தான் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே தெரியுது, சீக்கிரமா இதையெல்லாம் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ராதிகா வந்து எமோஷனலா கிட்ட சொல்லிட்டு சமாதானம் பண்றாங்க. அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஈஸ்வரிக்கு மாத்திரை கொடுக்குற வந்த பாக்யா வந்து கோவமா இருக்கிறாங்க. கோவமா இருக்கிறத பார்த்துட்டு ஈஸ்வரி வந்துட்டு உன் ஃப்ரெண்டோட பொண்ணை திட்டிட்டேன்னு சொல்லிட்டு மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. உடனே பாக்யா இருந்துட்டு நீங்க பண்ணது ரொம்ப பெரிய தப்பு அத்தை, பையன் ராதிகாவுக்கு பொண்ணு இருக்குன்னு தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணியிருக்காரு, அப்படி இருக்கும்போது மயு பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு ரெஸ்பான்ஸும் அவருக்கு இருக்குதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. அது மட்டும் இல்ல அந்த பொண்ணு அவர் அப்பான்னு கூப்பிடாம வேற எப்படி கூப்பிடுவாங்க, ஒரு சின்ன பொண்ணு கிட்ட எப்படி பேசுனீங்க பாத்தீங்களா, நீங்க இப்படியா பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. பாக்கி அப்படி பேசுறத கேட்டோன்னா ஈஸ்வரிக்கு வந்து பயங்கரமா கோவம் வந்துருது. அவங்களும் கோவப்பட்டு பேசுறாங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்து வெளியே போயிருந்த கோபி வந்து வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ராதிகாவும் மயுமே வந்துடுறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்கவுங்க சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு போறாங்க. தூங்குறதுக்கு போனதுக்கப்புறம் ராதிகா கிட்ட வந்து கோபி இனியாவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் இனியாவை ரொம்பவே மிஸ் பண்ணிட்டேன், இனியா என் மேல எவ்வளவு பாசமா இருக்கா தெரியுமா, முந்தியெல்லாம் நான் இங்க இருக்கும்போது அடிக்கடி வெளியே கூட்டிட்டு போவேன், பார்க்கு பீச்சு அங்க இங்கன்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா எங்கேயுமே கூட்டிட்டு போகல, நான் இவங்க கூட இல்லையா, அதனால இப்ப வந்து இனியா வந்து என்கிட்ட ரொம்ப உரிமை எடுத்து பேசுறா, எனக்குமே அவளை வெளியே கூட்டிட்டு போறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கிறா அப்படின்னு சொல்றாங்க. வெளியே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இனியா அதிகமாக போட்டோலாம் எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. கோபி இப்படி எல்லாம் பேசுறத கேட்டோன்னா ராதிகாக்கு வந்து பயங்கர கோவம் வருது. கோவத்தில் எனக்கு தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் படுத்துக்கிறாங்க. ஈஸ்வர் வந்து மயு கிட்ட அப்படி பேசுறது எதுவுமே வந்து கோபிக்கு தெரியாதுதான். இருந்தாலும் வந்து ராதிகா கிட்ட வந்து கோபி வந்து இனியாவை பற்றி இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ராதிகாக்கு வந்து மனசு சங்கடமாக தான் இருக்கும். ஆனால் கோபி வந்து இதையெல்லாம் எப்போதான் புரிஞ்சுக்க போறாருன்னு தெரியல. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.